மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் ஒரு பாக்கெட் சேமியா வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. நம்ம கடையில் வறுத்த சேமியா வந்து கிடைக்கும், பருப்பு சேமியா. அந்த சேமியாவில் தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்லாம் போட்டு பிரியாணி தோற்றுப்போம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அட்டகாசமான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா வச்சு வெஜிடபிள்லாம் போட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சட்டுன்னு பண்ணிடலாங்க. ஒரு விசிலில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முடிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு விடணுங்க. வெளியில் உள்ள சவுண்டு வந்து நிறைய கேட்குங்க. காக்கா, நாய், வியாபாரக்காரங்க, அப்புறமா கார் வண்டி சத்தம் எல்லாமே நிறைய கேட்குறதுனால நான் 2வது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மியூட்டில் போட்டு எடுத்திருக்கேன். அதனால் இந்த மாதிரி தான் இனிமேல் வீடியோ எடுப்பேன், பாருங்கள். 1/2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 மிளகாய், கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கணுங்க. ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாங்க. ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணணும் வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், பச்சை வாடை போக. ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். உதிரி உதிரியாகவும் கிடைக்கணும் நமக்கு. அதனால் ட்ரையாகவே நம்ம பண்ணிக்கிடணுங்க. இப்போ கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்துருக்கேன், சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வெஜிடபிள் ஃப்ளவுக்கெலாம் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸு, கேப்சிகம் பாதி கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடுவோங்க. அதனால் உதிரி உதிரியாக இருக்கணும் நமக்கு. அதனால் நம்ம லாஸ்ட்டில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மட்டும் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. அப்புறமாட்டு ஒரு உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கருக்காத அளவுக்கு. அது இல்லாட்டி கருத்துருங்க நம்ம கட் பண்ணி வச்சோம்னா. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தகுந்தபடி உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சேமியாவுக்கு நம்ம லாஸ்ட்டில் போடலாங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிடணுங்க. தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா வதங்கிரும். கிரேவி மாதிரி ஆகாது, குழகுழான்னு ஆகாமல் உதிரி உதிரியாக இருக்கணுங்க தக்காளி வந்து. அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் போட்டு லைட்டாக நம்ம வேக வச்சா போகிறோம். குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஒரு விசிலே நல்ல காய் எல்லாமே நல்லா வெந்துடும். அதனால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வரமிளகாத்தூளுங்க, காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். சின்ன குழந்தைன்னா பச்சை மிளகாவுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க, காரத்துக்கு வரமிளகா மட்டும் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். காலையில் தோசை மாவு இட்லி மாவு நல்லா நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் பண்ணி கொடுத்து விடலாம். ஒரு பயிறு சேமியா எடுத்துருக்கேன், ப்ரௌன் சேமியா. இது நல்லா டோஸ்ட் ஆகி தான் வந்திருக்கு. அதனால் வறுக்கலைனா, வறுக்காத சேமியானா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. 1 கப்பு சேமியாவுக்கு 1 கப்பு தண்ணிங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியில் பண்ணுங்கள். நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க உங்களுக்கு. ஒரே விசில் தான், ரொம்ப விடக்கூடாது. ரொம்ப விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். சேமியாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப லோவாகவும் வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வேண்டாம். மீடியமாக வச்சு ஒரு விசிலில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக கிடைக்குங்க பக்குவமாட்டு. இப்போ ஒரு விசில் அடிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். நல்லா இறங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கிடச்சிருக்குங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கோங்க. மல்லித்தழை, ஸ்ப்ரிங் ஆனியன்,
பட்டாணி போடணுனாலும் பட்டாணி போட்டுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு. இந்த பட்டாணி இல்லை, அதனால் பீன்ஸ் போட்டிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டோஸ்டான பரும் சேமியா வாங்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பிரியாணி மாதிரியே. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணி நம்ம வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் காலி ஆயிருங்க. மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு சேமியா உப்புமா பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.